கேப்டன் மில்லர் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளைக்காரன் நம்மள அடிமையா வச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்க்காரனே வந்து மேல் ஜாதி, கீழ் ஜாதி அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதனால வந்து பாதிக்கப்படுறது தனுஷும், அவருடைய ஊர் மக்களும் தான். இதுல தனுஷ் வந்து ரொம்பவே கோவப்பட்டு ஒரு கட்டத்தில இந்த மேல் ஜாதி, கீழ் ஜாதிக்காரன விட பிரிட்டிஷ்காரனே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ராணுவ படையில போய் ஹீரோ சேர்ந்துடுறாரு. அங்க போய் சேர்ந்ததுக்கப்புறம் இதுவுமே நம்ம நெனச்ச மாரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஒரு கொள்ளைக்கார கும்பல்ல போய் டக்கோட்டியா மாறிடுறாரு. அங்க போயிட்டு அவரு அப்படியே சுத்திட்டு இருக்காரு. ஃபைனலா அவரு ஊருக்கு அவர் திரும்புனாரா இல்லையா? அவர் ஊருக்கு நல்லது பண்ணாரா இல்லையா? அவர் கேப்டன் மில்லர் அப்படின்ற பேர எப்படி எடுத்தார் அப்படின்ற மாரி பல விஷயங்கள சொல்லியிருக்கிற படம் தான் கேப்டன் மில்லர். இந்த படத்துடைய மிக முக்கியமான பாசிட்டிவ் கண்டிப்பா டெக்னிக்கல் சைடு. குறிப்பா மேக்கிங் வைஸ் இந்த படம் நல்லாவே இருக்கு. எஸ்பெஷலி அந்த இன்ட்ரோ பிளாக்ல ஒரு சேசிங் சீக்வென்ஸ் ஒண்ணு இருக்கு. அது நல்லாவே படமாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி தனுஷோடைய சூப்பரான ஆக்டிங் நல்லாவே நடிச்சிருந்தாரு இந்த படத்துல. குறிப்பா வந்து அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. மத்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க வேலைய நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சிவராஜ்குமார், சந்தீப் கிஷன், அப்புறம் அந்த குமரவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு எல்லாமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. படத்துடைய மிக முக்கியமான ப்ளஸ் வந்து கண்டிப்பா அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. ஆக்ஷன் பிளஸ் கன்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். 2த்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. முதல் பாதி நல்லா இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல வெறும் ஆக்ஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பெருசா ரைட்டிங் அப்படிங்கிறது தெரியல. வெறும் ஆக்ஷன் ஓரியன்டடாவே தான் கதை நகருது. அதனால வந்து ஒரு கட்டத்தில ரொம்பவே சலிப்பு தட்ட ஆரம்பிக்குது. அதே மாரி அந்த சிலைய வச்சு ஒரு ரைட்டிங் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அது பெருசா எனக்கு ஒர்க் ஆகல. அதே மாரி சின்ன சின்ன மொமெண்ட் வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்தாலுமே கூட, ஓவராலா செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்ல அப்படின்ற ஃபீல் தான் வருது. மொத்தத்தில இந்த கேப்டன் மில்லர் டெக்னிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான படம். குறிப்பா புரொடக்ஷன் டிசைன் இந்த படத்துல ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. பட் அத தாண்டி பார்க்கும்போது கன்டென்ட் வைஸ் இன்னும் கூட பெட்டரா இருந்திருக்கலாம். எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாரி தோணுச்சு. அப்ப படத்துல முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஜி.வி. பிரகாஷோடைய பாடல்கள விட பிஜிஎம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பிஜிஎம் இந்த படத்துல மிகப்பெரிய ப்ளஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் அத. மொத்தத்துல இந்த கேப்டன் மில்லர் ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் படம் அப்படின்னு தான் சொல்லணும்.